அனைவருக்கும் வணக்கம். பழனி முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய மூலவர் சிலைக்கு மகத்துவமான புராண உண்மைகள் இருக்குது. ஒவ்வொருவர் தேவைக்காகவும் ஒவ்வொரு ரூபத்தில் நாம் இறைவனை தரிசனம் செஞ்சு கொண்டு தான் வரோம். அந்த வகையில் பழனி முருகன் கோவிலில் ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய மூலவரை வழிபடுவது நல்லதா, ஆண்டி கோலத்தில் தரிசனம் செய்வது நல்லதா, இதற்கான பலன்கள் என்ன, அது மட்டும் இல்லாமல் பழனி முருகனை வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மனிதர்களாக பிறந்த அனைவருமே அடைய முயற்சிக்க வேண்டிய ஒரு மேன்மையான நிலை ஞானம். தவ வாழ்க்கையை மேற்கொள்பவர்களும் ஆன்மீக தேடலில் இருப்பவர்களுக்குமே சுலபத்தில் வந்துருவார் முருகன். அப்படி அந்த முருகப்பெருமான் ஞானத்தின் வடிவமாக கோவில் கொண்டிருக்கக்கூடிய புனிதமான தலம்தான் பழனிமலை தண்டாயுதபாணி கோவில். மிகவும் பழமையான இந்த கோவில் பழனிமலை ஆண்டவர் பால தண்டாயுதபாணியாக இருக்கார். அறுபடை வீடுகளில் 3வது படை வீடாக இருக்கு. புராண காலங்களில் இந்த ஊர் திரு ஆவினங்குடி என்றும் தென்பொதிகை என்றும் அழைக்கப்பட்டது. இந்த கோவிலின் இறைவனான முருகப்பெருமான் தண்டாயுதபாணி மற்றும் குழந்தை வேலாயுதர் என அழைக்கப்படுறார். இங்கு கோவிலின் சிறப்பான அம்சமே பக்தர்களுக்கு நன்மை செய்யும் சக்தி கொண்ட சித்தர்களுடைய ரசவாத கலையை பயன்படுத்தி நவ பாசானத்தால் செய்யப்பட்ட முருகன் சிலையை போகர் உருவாக்கியது தான். புராணங்களின்படி ஞானப்பழத்தை சிவன் பார்வதியிடமிருந்து தனது மூத்த சகோதரர் விநாயகர் பெற்றுக்கொண்டதால் கோபித்து கொண்டு இந்த மலையில் வந்து தங்கிவிட்டார். தந்தை சிவபெருமானும் தாய் பார்வதியும் எவ்வளவோ கெஞ்சி சமாதானப்படுத்தியும் இந்த பழனி மலையிலேயே தங்கப்போவதாக உறுதியாக கூறிவிட்டார் முருகன். பிற்காலத்தில் இந்த தலத்துக்கு வந்து வழிபட்ட தமிழ் மூதாட்டி ஔவையாருக்கு முருகன் காட்சி தந்தபோது நீயே ஞான வடிவானவன் என பொருள் கொண்டு பழனி என ஔவையார் போற்றிருக்கார். இதுவே காலப்போக்கில் இந்த தலத்திற்கு பழனி என பெயர் வர காரணமாக இருக்கு. தமிழ் சித்தர்களில் முதன்மையானவர்களில் போகர் சித்தரும் ஒருவர். அஷ்டமா சித்திகளை கைவர பெற்றவர். இந்த பழனிமலைக்கு போகர் தவமிருந்து வந்தபோது அன்னை பார்வதி, முருகன் மற்றும் சித்தர்களின் தலையான சித்தரான அகத்தியர் ஆகிய மூவரின் உத்தரவின் பேரில் பழனிமலை முருகனுக்கு நவபாசான சிலை வடிக்கும் பணியை மேற்கொண்டிருக்காங்க. இந்த நவபாசான சிலையை வடிப்பதற்கு போகர் எடுத்துக்கொண்ட காலம் அப்படின்னு பார்த்தா 9 வருடம். 4000க்கும் மேற்பட்ட மூலிகைகளை கலந்து இந்த நவபாசான சிலையை செய்ய பயன்படுத்தப்பட்டது. 81 சித்தர்கள் போகரின் வழிகாட்டுதலின்படி இந்த நவபாசான சிலை செய்யும் பணியில் உதவியிருக்காங்க. மிக அற்புதமான இந்த நவபாசான சிலையை மக்களின் நன்மைக்காக இறைவனின் உத்தரவின் பேரில் போகர் முனிவர் செஞ்சிருக்காரு. இங்கு நவபாசான சிலைக்கு அபிஷேகம் செய்ய பயன்படுத்தப்படும் சந்தனம், விபூதி, பன்னீர், பஞ்சாமிர்தம் போன்றவை பிரசாதமாக பெற்று சாப்பிடும் பக்தர்களின் எப்படிப்பட்ட உடல் நோயும் தீர்க்கும் தெய்வீக சக்தி கொண்டதாக இருக்குது. இந்த பழனிமலையில் போகர் சித்தரின் சமாதி மற்றும் போகர் சித்தரின் தனி சன்னதி இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய முருகன் விக்கிரகத்தில் ஒரு கிளியின் உருவம் இருக்குது. திருப்புகழ் என்னும் முருகனை போற்றி பாடல் தொகுப்பை இயற்றிய அருணகிரிநாதர் தான் கிளை வடிவில் இருக்கக்கூடிய பேறு பெற்றிருக்காங்க என்பது ஐதீகம். பழனிமலைக்கு செல்லும் வழியில் இடுமனின் சன்னதி இருக்குது. இடுமனுக்கு அதிகாலையில் முதல்ல பூஜைகள் செய்யப்பட்ட பிறகு மலை மீது வெற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு பூஜைகள் செய்வதாக சொல்லப்படுது. முற்காலத்தில் வாழ்ந்த இடுமன் என்னும் அரக்கன் தனது தோளில் ஒரு கட்டையில் சக்திகிரி, சிவகிரி என மலைகளை தூக்கி சென்று கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த மலையில் தான் தூக்கி வந்த 2 மலையுமே வைத்து களைப்பாரும் பொழுது இங்கு கோவில் கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானுடன் சண்டையிடும் நிலை ஏற்பட்டிருக்கு. முருகனுடனான சண்டையில் தோற்ற இடுமன் முருகனின் பக்தரானான். 2 மலைகளுமே தூக்கி வந்து இடுமனை கௌரவிக்கும் விதமாக பழனிமலை முருகனுக்கு காவடி தூக்கி செல்லும் வழிபாடு முறை உண்டானது. இந்த பழனிமலை முருகன் ஆண்டியாக தோற்றமளிக்க காரணம் கல்வியை பயிற்றுவிக்கும் ஆசிரியர் எப்பொழுது கையில் கொம்பை வைத்து கொண்டு மாணவர்கள் அடிக்காமல் கல்வியை கற்பிக்கிறார்களோ அதே போல எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய நிலையாமையை நினைவுறுத்தும் மக்களை ஞான பாதைக்கு திரும்பும் ஞான ஆசிரியராக இந்த தலத்தில் கையில் தண்டத்துடன் காட்சியளித்து தண்டாயுதபாணியாக இருக்கார். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர் மலையை மக்கள் சித்ரா பௌர்ணமி என்று எவ்வாறு கிரிவலம் வராங்களோ அதே போல் அக்னி நட்சத்திர நாட்களில் இங்கு வரக்கூடிய பக்தர்கள் இங்கு கிரிவலம் வந்து 450 மீட்டர் உயரமுள்ள மலையை 690 படிகள் கடந்து வர வேணும். அது மட்டும் இல்லாமல் நடந்து மலை ஏற முடியாதவர்களுக்கு மலைக்கு மேல் செல்வதற்கு ரோப் கார் வசதியும் இருக்கிறதாக சொல்லப்படுது.
அது மட்டும் இல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு நல்லெண்ணெய், சந்தனம், பஞ்சாமிர்தம், விபூதி போன்ற பொருட்கள் மட்டும்தான் அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படுவதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கு விக்கிரகத்தின் தலையில் வைத்து எடுக்கப்படும் முருகன் மீது எடுக்கப்படும் சிரசு விபூதி சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம். பொதுவாக சிவாலயங்களில் அன்னாபிஷேகம் நடைபெறும். ஆனால் பழனி முருகன் கோவிலில் விசேஷ நட்சத்திர நாட்களில் அன்னாபிஷேகம் நடத்தப்படுவது சிறப்புக்குரிய ஒன்றாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கு ஒரு நாளில் 6 முறைக்கு முருகனுக்கு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்கிறாங்க. ஒரு முறை அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது. திருப்பதி கோவிலில் பிரசாதமாக லட்டு எவ்வாறு புகழ் பெற்றதோ அதே போல் பழனி தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் செய்யப்படும் பழனி பஞ்சாமிர்தம் உலக புகழ் பெற்றது. இந்த கோவிலின் பஞ்சாமிர்தத்தை சாப்பிடுவர்களுக்கு அவர்களின் உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் நீங்குகிறது என்பதும் கேரள மாநிலத்தை பார்த்தவாறு தண்டாயுதபாணி இந்த கோவிலில் வீற்றிருப்பதால் மலையாள பக்தர்கள் மிக அதிக அளவில் வருவதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு வழிபடுவது மிகவும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்குது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோவில்களில் கோடிக்கணக்கில் பக்தர்களின் காணிக்கை பெறும் கோவிலாக பழனிமலை முருகன் கோவில் இருக்குது. தமிழ் ஆண்டவரை நம்ம வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தொழில் வியாபார கூட்டாளியாக கருதி மிகுந்த லாபம் பெற்ற பின்பு அந்த லாபத்தில் பழனி முருகனுக்கு பாகத்தை காணிக்கையாக செலுத்துகிறாங்க. உண்டியலில் செலுத்துவது மிகவும் சிறப்புக்குரிய ஒன்று. திருப்பதியில் எப்படி தலைமுடியை மொட்டையடித்து தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுகிறாங்களோ அதே போல் பழனி முருகனுக்கு முடியிறுக்கி காணிக்கை செலுத்துகிறாங்க. இன்று சூட்சும வடிவில் இங்கு பழனி முருகன் கோவிலில் முருகன் வாழ்ந்து கொண்டிருக்கும் போக நமது குறைகள் அனைத்தையும் தீர்த்தருவாள் என்பது சொல்லப்படுது. ஆன்மீக ஞானம் பெற, திருமணம், குழந்தை பாக்கியம், வேலைவாய்ப்பு, தொழில் என அனைத்துமே பெற இங்கு முருகனை தரிசிப்பது ரொம்பவும் நல்லது. பொதுவாக நாம் திருமணத்திற்கு வரன் பார்க்க செல்கிறோம் என்றால் திருமணம் நிச்சயம் ஆகிவிட்டது என்பதாலும் பத்திரிகை கொடுக்கும் ராஜ அலங்கார தரிசனம் செய்யலாம். புதுமனை வாங்குவது, விற்பது, வீடு கட்டுவது, கிரகப்பிரவேசம் செய்வது போன்ற நல்ல காரியங்களுக்கு நம்மால் இயலக்கூடிய விஷயங்களுக்கு இறைவனின் ஆசீர்வாதம் கிடைக்க ராஜ கோலத்தில் இருக்கக்கூடிய முருகனை தரிசனம் செய்வது நல்லது. மனிதனால் முடியாத ஒரு சில விஷயங்களுக்கு இவ்வுலகில் உண்டு. உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய உறவுகளை காப்பாற்றும் எண்ணத்தில் சரியான முடிவு எடுக்க முடியாத இந்த தடுமாறக்கூடிய சூழலில் நாம் ஆண்டி கோலத்தை தரிசனம் செய்வது நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஆண்டி கோலத்தில் பெரும்பாலும் முற்றும் திறந்த ஞானிகள், ரிஷிகள் இங்கு வழிபடுறாங்க. மேலும் குடும்ப நலனை நம்ம கருத்தில் கொண்டு வாழ்பவர்களுக்கு இந்த கோலத்தில் இருக்கக்கூடிய முருகனை தரிசனம் செய்வது நல்லது. மிக சக்தி வாய்ந்த ஆண்டிக்கோள தரிசனம் செய்து மகத்துவமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. தீராத வழக்குகள் தீரவும், தீராத நோய்கள் விலகும், தீர்ப்புகள் சாதகமாகும், வழக்குகளில் உங்கள் பக்கம் நியாயம் கிடைக்கும். போராடி கொண்டிருப்பவர்கள் முருகனை ஆண்டிக்கோளத்தில் தரிசனம் செய்து வழிபட நல்ல பலன் கிடைக்கும். மருத்துவரால் கைவிடப்பட்டவர்கள், நோயாளிகள், வாய் பேச முடியாதவர்கள், உடலில் குறைபாடு உள்ளவர்கள், மன ரீதியாக பாதிக்கப்பட்டவர், மன இறுக்கத்தில் இருப்பவர்கள் ஆண்டிக்கோள முருகனை தரிசித்தார் சாத்மீகமாக அவர்களுடன் மனநிலை மாறும். அது மட்டும் இல்லாமல் மனம் சாந்தி ஊற்றும், சமத்துவம் மற்றும் அமைதி அடையும். இதனால் தங்களுக்கு ஏற்பட்ட குறைகள் அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு வாழ்க்கை அமையும், வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இங்கே பழனி முருகன் தரிசனம் இருக்குது. பழனி மலையில் இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி கோவில் உட்பட்ட அனைத்து கோவில்களும் சன்னதிகளுமே காலை 6 மணி முதல் இரவு 9 மணி திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இங்கு சென்று வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.